அமைதியா போயிடலாம் என்று இயேசு நினைக்கிற சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தானே. சில அலுவலகங்களில் எல்லாம் பார்த்தா தெரியும், நேர்மையாக இருக்கிற ஒருவர் பொய்யான வழக்குகளால் பாதிக்கப்படுகிற பொழுது மற்றவங்க நினைப்பாங்க, எதுக்கு இந்த வம்பு, கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நாமளும் கடந்து போவோம், நம்ம நேர்மையாக இருக்கிறோம் நல்லவளாக இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு ஏன் இது இருக்கிற அமைப்பை எதிர்த்து நிக்கணும், நாம அரசையை எதிர்த்து நிக்கணும், இது இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடலாமே என்ற ஒரு மனநிலை பலருக்கும் வரும். தவறுகளை கூட நியாயப்படுத்தி கொண்ட பரவாயில்ல செஞ்சா என்ன என்ற ஒரு மனநிலை வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை அதுவல்ல. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, என்னை சிலுவையிலே அர்ப்பணிக்க வேண்டிய சூழல் வந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவனாக இருப்பேன் என்ற ஒரு பிடிவாதம் தான் தன் மக்கள் தனக்கு அருகிலே மக்கள் வந்த பொழுது, அன்பார்ந்தவர்களே, அங்கே மக்களுக்கான பணியை